பாமன் சாமி கோயிலுக்கு போய் எனக்கு இது வரைக்கும் ஒண்ணு கிடைக்கல, ஒண்ணு நடக்கலன்னு சொல்றவங்களே கிடையாது சார். மதங்களை கடந்து இனங்களை கடந்த ஒரு பெரிய மகான் வந்து பாமன் சாமி ஐயா சார். பாமன் சாமி பாதத்தை மட்டுமே பிடிச்சி வாழ்க்கை பாதையை மாத்தி மேல போனவங்களை எவ்வளவு பேர் நான் கண்கூட பாத்துருக்கேங்க சார். அவர் எவ்வளவு பெரிய தெய்வ சக்தி உள்ளவர் பாருங்க சார். ஒரே சமயத்துல எனக்கும் அந்த முருகருக்கும் அந்த வேலுக்கும் அபிஷேகம் நடக்கணும், உயிர் இது வச்சிருக்கோம். அந்த உயிர் படி இப்ப வரைக்கும் நடந்துட்டு சார். அவர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் விபூதி வச்சு விட்டாருங்க சார். பாமன் சாமி ஐயா இது யாருக்கும் விபூதி வைக்கவே மாட்டாருங்க சார். ஒரே ஒருத்தர் விபூதி வச்சு விட்டாருங்க சார். எப்பன்னா அவர் சித்தியாவை போற நாள் முன்னாடி அவரோட உதவியாளர்கிட்ட அந்த இடத்த பார்க்க சொல்றதுக்கு போகும்போது விபூதி வச்சு அனுப்பிச்சுட்டாரு சார். அவர் போய் பார்த்த இடம் தான் இப்ப ஐயா இருக்காரு. சாப்பிட்றமோ சாப்பிடலையோ, காசு இருக்கோ இல்லையோ, தெய்வத்தை கொண்டாடணும் சார். தெய்வத்தை கொண்டாட கொண்டாட தெய்வம் உங்களை கொண்டாடுது. இனிய காலை வணக்கம் அனைவருக்கும். செவ்வாய்க்கிழமை தோறும் வாரத்துக்கு ஒரு நாளாவது நம்ம முருகரை நினைச்சோ இல்லை அவங்கவுங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருக்கு இல்லைங்களா, கண்டிப்பாக உட்காந்து நம்ம தியானம் பண்ணணும். இது எல்லோரும் நடைமுறைக்கு கொண்டு வரணும். இது நம்மளுடைய கடமையாகும். உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள். மிக்க நன்றி.